அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு தெய்வ மனிதன். ஆண்டவர் சொன்னபடி அவர் அந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு போனார். அந்த தேசம் ஒரு சர்வாதிகார தேசமாக இருந்தது. அங்கே இவர் போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின போது இவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர் என்பதனாலே அவர்கள் இவரை உளவாளி என்று தான் நினைப்பார்கள். உடனே அந்த ஜனாதிபதி சொன்னார், தன்னுடைய மாளிகைக்கு அவரை கூட்டி வரை சொல்லி அங்கே கூட்டிக் கொண்டு போன போது, நீ ஏன் இங்கு வந்தா என்று இந்த மிஷனரியை கேட்ட போது அவர் சொன்னார், இயேசு வியாதியசலை குணமாக்குறார் என்கிற சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் இந்த சட்டை கழட்டி, இந்த வியாதியை உங்களுடைய இயேசுவால் சுகமாக்க முடியுமானால் நீ இந்த தேசத்தில் இயேசுவை குறித்து அறிவிக்கலாம். நீ என்னுடைய வியாதியை சுகமாக்கவில்லை என்றால் நீ மரிப்பா, இன்றைக்கு உனக்கு மரண தண்டனை என்று சொன்னார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரன் மாட்டுப்பட்டார். உடனே அவர் கண்களை மூடி ஜெபம் பண்ண போது அற்புதமாய் அந்த சர்வாதிகாரி சுகமானார். அவர் ஆச்சரியப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்பொழுது இந்த தெய்வ மனிதனுக்கு ஒரு பெரிய கனம் உண்டாயிட்டு அரசாங்கத்தில். அவரை அந்த நாட்டில் எந்த மூலைக்கு வேணுமென்றாலும் போய் ஊழியம் செய்யலாம், அவருக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது, அப்படி என்று ஒரு பெரிய கட்டளை கொடுக்கப்பட்டது. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைகளை ஸ்தாபித்து அவர் ஊழியம் வளர்ந்து செழித்தது. ஒரு நாள் திடீரென அதிகாரிகள் வந்தார்கள், போலீஸார் வந்தார்கள். இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டார். பிடித்து அவருடைய 2 கைகளையும் விலங்கிட்டு சங்கிலினால் கட்டி அவங்களுடைய ஜீப்பில் அந்த பகுதியை கொழுவி அப்படியே இழுண்டு அப்படி இழுத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அவர் தரையில் விழுந்து அப்படி இழுத்து போகும்போது அவருக்கு மிகுந்த, அவரை பார்த்து அநேகர் பார்த்தபோது அவருக்கு வெட்கமாயிருந்தது. ரத்தம் ஒழுக காயப்பட்டு அவர் இழுத்து கொண்டு போய் அந்த நாட்டு சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். கட்டி இழுத்து ஒரு நாயை இழுத்து கொண்டு போவது போல கொண்டு போய் இவ்வளவாய் கேவலப்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்களே. அந்த சிறையில் அநேக பயங்கரமான கைதிகள் இருந்தார்கள். சூழ்நிலையை எண்ணாமல் விட்டார். அந்த கைதிகளோடு அவர் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டார், சுவிசேஷத்தை சொன்னார். அவர்கள் ஒருவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சிறைச்சாலையில் 2000, 3000, 4000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். ஞானஸ்தானம் அங்கேயே அவர்கள் பெற்றார்கள். இந்த கைதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய கிராமங்கள், தங்களுடைய பட்டணங்களுக்கு போய் இந்த மோசமானவர்கள் மனம் திரும்பி சபைகளை ஸ்தாபித்து அந்த தேசம் முழுவதும் ஏராளமான சபைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அதை கேள்விப்பட்ட போது அவருடைய இருதயம் மகிழ்ந்தது.